மகாராஷ்டிரா அருகே பொது கழிவறையில் மராத்தி மொழியில் பேசாத ஊழியரை MNS கட்சி தொண்டர்கள் கன்னத்தில் அறைந்து மன்னிப்பு கேட்க வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாண்டேடு பகுதியில் மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையை உபயோகித்த பெண்ணிடம் பணம் கேட்டபோது அங்கிருந்த உள்ளூர் நபர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தகராறு ஏற்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் வீட்டிற்குள் நுழைந்த திருடன் தனியே இருந்த மூதாட்டியிடம் செயினை பறித்துச் சென்ற CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஜெய்ப்பூரில் உள்ள சேத்தி காலனி பகுதியில் 70 வயது மூதாட்டி வீட்டில் தனியே இருந்துள்ளார். அப்போது ஹெல்மெட் அணிந்து வந்த திருடன் வீட்டின் கதவை திறந்து மெதுவாக சென்று மூதாட்டியின் கழுத்தில் இருந்த செயினை பறித்துக் கொண்டு மூதாட்டியை கீழே தள்ளியுள்ளார். பிறகு வெளியே வந்த அவர் நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் ஏறிச் சென்றார். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.